ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் லீக் ஆகி நிறைய லீக் ஆகும். இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள தரையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் லீக் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஐஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐஸ் உருகி பார்த்திங்க அப்படின்னா வாட்ரு அப்படியே ட்ராப் ஆகி கீழே வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்ரு வரும். ஸோ இது வழியாக வாட்ரு ட்ரைனேஜ் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக உங்களுக்கு அவுட்டரில் போயிடும். ஸோ இந்த ஹோலில் லாக் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வார்கோல் குச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக விடுங்க. ஏதாவது உள்ளே பிளாக் ஆகிருந்து அப்படின்னா அந்த ஹோல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டுனா உங்களுக்கு ட்ராப் ஆகிற தண்ணி எல்லாமே வெளில போயிடும். ஸோ லாக் ஆகிருந்ததுன்னா இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாகி அந்த தண்ணி அப்படியே கீழே பாட்டம் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் வழியாக கீழே தரைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லீக் ஆகி வந்துடும். ஸோ நிறைய வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா தெரியாமலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குச்சை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள வாட்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே லாக் ஓப்பன் ஆகிடும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஆகிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாட்டர் கீழே உங்களுக்கு ட்ரெயின் ஆகாமல் உங்களுக்கு வாட்டரை மேலே ஃபில் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கும் அந்த வாட்ரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கிட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். பிளாக் ஆகிருந்த ஹோல் பிளாக் ஆகிருந்ததுன்னா நம்ம டஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டஸ்ட்டில் மூலியம் தான் உங்களுக்கு வரும். நம்ம வைக்கக்கூடிய அந்த டஸ்ட் வழியாக தான் இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இப்போ இதில் நம்ம தண்ணி நான் உள்ளே ஊற்றுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிற்காமல் உள்ளே போயிட்டே இருக்குது. இதுவே பிளாக் ஆகிருந்தால் தண்ணி மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹோல் ஃப்ரீயாக இருக்குது. உங்கள் வீட்டில் இதே போல் ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.